அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் ஆடி மாதம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, வளர்பிறை 6/8/2024. துவிதியை திதி இரவு 7:53 வரை. அதன் பிறகு திருதியை திதி. மகம் நட்சத்திரம் மாலை 5:42 வரை. அதன் பிறகு பூரம் நட்சத்திரம். கீழ்நோக்கு நாள். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: கடக லக்னம். லக்னத்திலேயே சூரியன், சிம்மத்தில் சந்திரன் சுக்கிரனுடன் புதன் வக்ரமாக, கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்ரமாக, மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் குரு பகவானுடன் செவ்வாய். இன்று என்ன செய்யலாம்? அதிகாரிகளை சந்திக்க, வழக்குகள் பேசி முடிக்க, கடன் தீர்க்க, புனித நதிகளில் நீராட நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, சாதனை புரிய ஆசைப்படுபவர்கள் புத்தகங்களோடு இருப்பார்கள். ஆனால் சாதனை புரிந்தவர்கள் புத்தகத்திலேயே இடம் பிடித்திருப்பார்கள். நீங்கள் அப்படித்தாங்க, சாதனை புரிந்தவர்களாக இருப்பீங்க. மற்றவங்களுக்கு உதாரணமாக, மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாக கடின உழைப்பால் சாதனைகளை புரிந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிரன் புதனுடன் சந்திரன் இன்னைக்கு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக இன்றைக்கி ஏதாவது பொருத்தமான ஜாதகம், பொருந்தி வர்ற ஜாதகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி ஆரம்பத்தில் ஒரு கோர்ஸில் சேர்ந்துட்டு அப்புறம் எனக்கு இது பிடிக்கல, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த கோர்ஸில் சேர்ந்துருக்காங்க, அதுக்கு என்ன மாற்றி விடுங்கன்னு பிள்ளைங்க கேட்டுட்டு இருந்தாங்க இல்லைங்களா? அந்த முயற்சியில் இன்றைக்கி இறங்கி அவங்க விருப்பப்பட்ட பாடப்பிரிவில் அவங்கள நீங்கள் சேர்த்து விடுவீங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால முன்ன மாதிரி அவசரப்பட்டு ஆவேசமாக பேசாமல் இப்போ அனுபவபூர்வமாக நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்க. அதனால் சுற்றி முற்றி இருக்கிறவங்கெல்லாம் உங்களுக்கு தனியாக இப்போ மரியாதை கொடுக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. கணவன் மனைவிக்குள்ளார இன்றைக்கி அந்யோன்யம் உண்டுங்க. புது விஷயங்கள் நிறைய பேசுவீங்க. சொந்தக்காரங்க சுற்றி இருக்கிறவங்களில் உண்மையானவங்க யார் அப்படிங்கிறதையும் 2 பேரும் உட்கார்ந்து முடிவெடுப்பீங்க. அதே மாதிரி சகோதர வகையில் நல்லது நடக்கும். சகோதரிக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே இன்றைக்கி கிடைக்குங்க. அதே மாதிரி உறவுக்காரங்க அன்பு தொந்தரவுகளும் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, வழக்கமாக சிரித்து பேசி வேலையை வாங்கிக்கிறாங்க. ஆனால் பெருசாக ஒன்றும் நமக்கு சம்பளம் எல்லாம் உயர்த்தி தர மாதிரி இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. இனிமேல் இன்னொரு நல்ல இடத்திற்கு வேலைக்கு முயற்சி பண்ணுறதா நல்லதுங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. அதே போல் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே,
நமக்கு தெரிந்தது மிகவும் குறைவு என்பதனை புரிந்து கொள்ள நிறைய பேரை நாம் கடந்து செல்ல வேண்டும். ஆமாங்க, நாம் நினச்சிருப்போங்க நமக்கு தெரியாத விஷயம் எதுவும் இல்லை அப்படின்னு ஒரு 4 பேரை மட்டும் நட்பு வட்டத்தில் வச்சுக்கிட்டு அது மாதிரி நாம் முடிவெடுத்திருப்போம். ஆனால் நிறைய பேர்கிட்ட பேச பழக, நிறைய பேருடைய தொடர்புகள் கிடைக்க கிடைக்க நாமெல்லாம் ஒன்றும் பெருசு கிடையாது, பெரிய விஷயமே இல்லை, நம்மளை விட பெரியவங்களாம் இருக்காங்க, நம்மளை விட அதிக நாலேஜ் உள்ளவங்க இருக்காங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்கிறவங்க இருக்காங்க, அவங்களெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறத புரிந்து வைத்து கொண்டு கற்றது கைமண் அளவு, கல்லாதது கடல் மண் அளவு என்பதனை அறிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் அடக்கமாக வேலைகளை பார்த்து முடிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே குருவும் செவ்வாயும் உட்கார்ந்துருக்குறாங்க. அப்படி இருக்கிறதுனால அடிக்கடி ஏதாவது உடம்பு போட்டு படுத்திக்கிட்டே இருக்குதுங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. அதே மாதிரி மருத்துவர் சொல்கிறார் ஒன்றும் இல்லைன்னு, ஆனால் மனசு என்னமோ சரியில்லாமல் இருக்குது, மனசுக்கெல்லாம் இன்னும் மருந்து மாத்திரை எந்த டாக்டரும் கண்டுபிடிக்கலையே அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. சூரியன் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு செலவு, புதுசாக ஏதாவது வாங்கினா கூட அது கூட அடிக்கடி பழுதாகி போகுது, அதை கூட அப்பப்போ மாற்ற வேண்டியதாக இருக்குங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்குங்க. ராசிநாதன் சுக்கிரனோட யோகாதிபதி ஆகிய புதன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்தது நடக்கும், பணவரவு உண்டு, ஆனால் வர்றது தான் தெரியுது, போகிறது தெரிய மாட்டேங்கிற மாதிரி இருக்கும். வியாபாரம் கூட இன்றைக்கி உங்களுக்கு லாபத்தை கொடுக்குங்க. உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கெல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக மாறுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் வீண் பழிச்சொல் வர வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, தகுதிக்கு மீறி ஆசைப்படுவதில் தவறில்லை. ஆனால் அந்த ஆசையை வளர்த்து கொண்ட பிறகு உன்னுடைய தகுதியையும் திறமையையும் வளர்த்து கொள்ளாமல் இருப்பது தான் மிகப்பெரிய தவறாகும். ஆமாங்க, சிலெல்லாம் நான் அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், நான் அப்படி ஆயிடுவேன், பெரிய ஆளாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, வருஷ கணக்கில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. பெரிய மனிதராக வரணும், சமுதாயத்துக்கு பெருசாக நாம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நீங்கள் ஆசையை வளர்த்துப்பீங்க. அந்த நிலையை அடைவதற்காக இடைவிடாமல் உழைத்து கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் யோகங்களை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் 3 முக்கியமான கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர் முடிவுகள், பரபரப்பான முடிவுகள்லாம் எடுப்பீங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போகிறதெல்லாம் இனிமேல் சரியாக இருக்காது, நாம் கொஞ்சம் கராராக பேசுகிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. வாக்குஸ்தானத்தில் சூரியன் உட்கார்ந்து இருக்கிறதுனால சில நேரங்களில் நீங்கள் திடீர்னு கொஞ்சம் கோபமாகவும் பேசுவீங்க. உங்கள் கோபத்தில் ஒரு நியாயம் இருக்கும். ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருந்து பொறுத்து போய் இப்போ பொங்கி எழுந்துக்கிட்டு இருக்கீங்க. அது காரணம் 2ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் தாங்க. அதே நேரத்தில் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. கண் வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஈறு வீக்கம், வாய்ப்பல் ஈறு வீக்கம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. 12ஆம் இடத்துல குரு பகவானும் செவ்வாயும் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஒரு வகையில் நல்லது தான். ஏன்னா குரு உங்களுக்கு பாதகாதிபதி, செவ்வாய் உங்களுக்கு கடனை கொடுக்கக்கூடியவர். இந்த 2 கிரகங்களுமே கெட்டு போகிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் எதையும் நினச்சி தூக்கம் வராமல் தவிக்க வேண்டியதாக இருக்குதுங்கிற மாதிரி சில நேரங்களில் நீங்கள் கோவப்படுவீங்க. மற்றபடி வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்த
லாபம் கிடைக்கும். உத்தியோக வகையில் கூட உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. அதை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிக்கிறது தப்பு இல்லைங்க, நல்லா வளர்த்துக்கிறதுல ரொம்ப நல்லதுங்க. சகோதர வகையில் சின்ன சின்ன செலவுகள் இருந்து கொண்டே இருக்கும். சகோதரி வகையில் சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டது துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, துன்பம் துன்பம்னு உட்கார்ந்து புலம்பிகிட்டு இருக்காமல் அந்த துன்பம் எதனால் வந்தது, நாம் ஏதாவது தவறு செய்திருக்கிறோமா, அதனால் வந்ததா, இல்லை அடுத்தவங்களால் வந்ததா, காலத்தால் வந்ததா அப்படிங்கிறத மனசுக்குள்ளேயே ஓட விட்டு நிறைய யோசித்து அந்த துன்பத்தை துடைப்பதற்கான வழிவகைகளை காண்பவர்கள் நீங்கள் தாங்க. ஆமாங்க, மற்றவங்க மாதிரி நீங்கள் கிடையாதுங்க. கஷ்டம்னு சொல்லிட்டு கன்னத்தில் கை வச்சுட்டு உட்கார்ந்துருக்காம நாம் எப்படி நம்மளை மாற்றிக்கணும், எந்த அளவுக்கு நாம் நம்மளை திருத்திக்கணும் அப்படின்னு நினைத்து கொண்டு காலத்திற்கேற்ற கோலத்தை போட்டுக்கொண்டு எல்லா வகையிலும் வெற்றி பெறக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு திருப்தியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. ஒரு திருப்தி மனசுக்குள்ளார வருங்க. எங்கெங்க வருது, அஷ்டமத்து சனி போட்டு ஆலா பறக்கடிக்குது, எங்கே போனாலும் பிரச்சனையாக இருக்குது, எதை பேச ஆரம்பித்தாலும் சிக்கலில் போய் முடியுது, எவ்வளோ வந்தாலும் கையில் எதுவும் தங்க மாட்டேங்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டுங்க. ஆனால் இன்னொரு பக்கம் உங்களுக்கு யோகாதிபதிகள் யார், குருவும் செவ்வாயும் தான். அவங்க ரெண்டு பேரும் வலிமையாக வந்து உட்கார்ந்துருக்காங்க, 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்குறாங்க. அப்படி இருக்கிறதுனால அஷ்டமத்து சனியால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு பணவரவு உண்டு. கொடுத்து ஏமாந்து போன தொகையை கூட கேட்டு பார்க்கலாம், கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்தும் பார்க்காத மாதிரி போன சில சொந்தக்காரங்க வலியை வந்து இன்றைக்கி பேசுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சந்தேகத்தால் ஏற்பட்ட சங்கடங்கள் சரியாகி சந்தோஷத்தை இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. மகனுக்கு மணமகள் தேடின்னு இருக்கீங்க, நல்ல ஜாதகம் பொருந்துகிற ஜாதகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்தில் நாளுக்கு நாள் போட்டி அதிகமாகிட்டு தான் இருக்குது. அதுக்காக நம்ம கடையை மூடிட்டு போயிட முடியுமா? சரி, வேறு ஏதாவது புதுசாக யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சில புதுசாக யோசித்து செயல்படுத்துவீங்க. அதனால் லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் திறமசாலியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களை அனுசரித்து ஆதரித்து கொண்டு போய் நாம் சாதிக்கணும்னு நினச்சி இன்றைக்கி அலுவலகத்திலையும் நல்ல பேர் வாங்குவீங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமார் தாங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, உன்னை நம்பியவர்களுக்கு நீ உண்மையாயிரு, உன்னை வெறுப்பவர்களுக்கு நீ எடுத்துக்காட்டாக இரு. ஆமாங்க, உங்கள் மேலே யார் உண்மையான பாசம் வச்சுருக்காங்களோ அவங்க மேலே நீங்கள் உயிராகவே இருப்பீங்க. அதே மாதிரி உங்களை வெறுத்து ஒதுக்கி தள்ளுறவங்கள பார்த்து நீங்கள் வெறுப்படைய மாட்டீங்க. அவங்க முன்னால் நாம் வாழ்ந்து காட்டணும், அவங்க முன்னால் நாம் ஜெயிச்சு காட்டணும், அது மூலமாக அவங்களுக்கு நாம் பதில் சொல்லணும் அப்படின்னு தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் விடாமுயற்சியால் தன்னை வேண்டாம் என்று சொன்னவர்கள் முன்னிலையில் வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைய தினம் நிதானமாக இருக்கணுங்க. உடம்பை கொஞ்சம் பார்த்துங்க, ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வேலைக்கு சாப்பிட்றது நல்லதுங்க. இரவு நேரம் அதிகமாக வந்து கண் விழிக்காமல் இருக்கிறதும் நல்லதுங்க. மகம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி மாலை 5:42 மாலை 5 மணி 42 நிமிடம் வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறதுனால மகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி பொறுமையாக இருக்கணுங்க. பூரம் நட்சத்திரத்தில் இன்றைய தினம் மாலை 5 மணி 42 நிமிஷத்திலிருந்து சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால பூரம் நட்சத்திர
நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை தவிர்த்துட்டு அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதோட மட்டுமில்லாமல் கண்டகச்சனையும் நடந்துட்டு இருக்கிறதுனால வீண் விவாதங்களை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். குடும்ப விவகாரங்களை வெளியில் சொல்லிக்காதீங்க. சும்மா அப்படியே உட்கார்ந்துருந்தா கூட அவங்க வாயை கிளறுவாங்க. அப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிடக்கூடாது. அடுத்தவங்க குடும்ப விவகாரம் ஏதாவது உங்ககிட்ட பஞ்சாயத்துக்கு வந்தால் கூட அது நீங்கள் பார்த்துங்கங்க, இதெல்லாம் உங்கள் குடும்ப விஷயங்க, இதில் போய் நான் என்னங்க சொல்ல முடியும் அப்படின்னு கொஞ்சம் தவிர்த்துட்டு ஒதுங்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் 4 பேர் 4 விதமாக ஏதாவது குறை சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் உட்காந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்க வேண்டாங்க. அப்படி தான் இருக்கும், அடுத்தது உடனே சரியாயிடும். அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, தேவை இருந்தால் உன்னை தெய்வம் என்று சொல்லுவார்கள். தேவை முடிந்த பிறகு உன்னை தேவாங்கு என்று சொல்லுவார்கள். ஆமாங்க, அப்படி தாங்க எல்லாருமே நடந்துக்கிறாங்க. ஏதாவது ஒரு வேலை ஆகணும்னா விழுந்தடிச்சு ஓடி வந்து பக்கத்திலே நிற்கிறாங்க. அந்த 10 நாள் தான். அப்புறம் அதெல்லாம் முடிஞ்ச பிறகு நாம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுதாங்க உண்மை நிலவரம். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அவர்களைப் போல இல்லாமல் வேணும்னாலும் வேணான்னாலும் வேலை ஆகணும் ஆகலைன்னாலும் ஒரே மாதிரி எங்கும் எப்போதும் பழகுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சின்ன சின்ன செலவுகளை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பெரிய செலவாகவே கொடுத்துட்டுருக்குங்க. நீங்கள் என்னங்க சின்ன சின்ன செலவுங்கிறீங்க? ராசிக்குள்ளார கேது உட்காந்துக்கிட்டு பாடாப்படுத்துகிறாரு. எந்த டாக்டர்கிட்ட போனாலும் உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்குது, பார்த்துங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை நாங்கள் யார்கிட்ட போய் சொல்கிறது அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் தனிமையில் உட்கார்ந்து வாடுவதெல்லாமே உண்டுங்க. ஆனாலும் உங்களுடைய ராசியை குரு பகவானும் பார்க்குறார். அப்படி இருக்கிறதுனால கேதோட தாக்கம் இன்னைக்கு கொஞ்சம் குறையும். அதனால் ஆரோக்கியம் அழகு கூடும். நினச்ச இடத்துக்கு நினைத்த நண்பர்களை பார்க்குறதுக்கு இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. பழைய கதைகளை பேசி கொஞ்சம் இந்த மனசை ஆற்றிப்பீங்க. அதே மாதிரி சகோதர வகையில் எப்போ பார்த்தாலும் செலவு தானா, அவங்களால நமக்கு ஒரு நன்மையும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. இருந்தாலும் சகோதரிக்கு திருமணம் கூடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் கடையை மாற்றலாமா, ஒரேடியாக வாடகையை கொட்டி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி வேலையாட்களுக்கு சம்பளம் கூடிக்கிட்டே போகுது. அப்படி இருந்தும் திருப்தியாக வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க. வேற யாராவது வேலையாட்களை மாற்றலாமா அப்படிங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் ஓடும். அதற்கான முயற்சிகளில் இன்றைக்கி நீங்கள் இறங்கலாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நாம் திறமையாக தான் வேலையெல்லாம் பார்க்குறோம். ஆனால் நமக்கு நடிக்க தெரிய மாட்டேங்குது. அதிகாரிகளை புகழ்ந்து பேச தெரிய மாட்டேங்குது. அது எப்படிங்க அனாவசியமாக ஒருத்தங்களை போய் புகழ்ந்து பாராட்டி பேசுகிறது? உண்மையிலே திறமை இருந்தால் திறமையானவங்கன்னு சொல்லலாம். திறமை இல்லாதவங்களை போய்ட்டு நம்ம எப்படி திறமையானவங்கன்னு சொல்கிறதுன்னு மனசாட்சியை நீங்களே கொஞ்சம் கேட்டுக்கொண்டே இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார இன்றைக்கி அந்யோன்யம் உண்டுங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு மகிழ்ச்சி மனசுக்குள்ளார எட்டி பார்க்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் செலவு இருக்கும். அதே நேரத்தில் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சின்ன சின்ன செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, ஒருவருக்கு அறிவு இருந்தும் ஆற்றல் இல்லை என்றால் அவருடைய வாழ்க்கை சிறக்காது.
அதிகம் நாம் படிச்சிருக்கலாங்க, ஏகப்பட்ட விஷயங்களை நாம் தெரிஞ்சு வச்சுருக்கலாங்க. ஆனால் அதையெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்கணுங்க. ஆமாங்க, அதை பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் இருந்தால் தான் அதனால் நமக்கு பலன் கிடைக்கும், பணம் கிடைக்கும், பலருக்கும் உதவுவதற்கு வசதியாகவும் இருக்கும். அதனால தாங்க நீங்கள் ரொம்ப பெருசாக அதிகமாக தெரிஞ்சுக்கலன்னாலும் ஒரு சில விஷயங்களை மட்டுமே தெரிந்து வைத்து கொண்டு, ஆனால் அந்த தெரிந்த விஷயங்கள் அடுத்தவங்களுக்கு எந்தளவுக்கு பலனளிக்கும், அடுத்தவங்களுக்கு எந்தளவுக்கு அது உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு அவரவர்களுக்கு அதை தந்து பயனடையக்கூடிய வகையிலே ஆற்றல் படைத்தவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அவரோட பாக்யாதிபதி புதனும் உட்கார்ந்துருக்கிறாருங்க. ஜீவனாதிபதி சந்திரனும் இன்றைக்கி அங்கே தாங்க இருக்கிறாரு. அதனால் தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். பெரிய பொறுப்புகள், பதவிகள் இதெல்லாம் கூட உங்களை தேடி வருங்க. குரு பகவானும் செவ்வாயும் 8ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு நஷ்டம் வர்ற மாதிரியே இருக்குங்க. அதே மாதிரி இந்த மின்சார சாதனங்கள், எலக்ட்ரிக்கல் ஐட்டம் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க. அது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி மழை நேரத்தில் இடி இடிக்கும் போது, மின்னல் இருக்கும் போதெல்லாம் வெளியில் போகிறது, செல்ஃபோனை பயன்படுத்துறது அதெல்லாம் கூட நீங்கள் தவிர்த்துறது நல்லதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ஓஹோன்னு இருக்கும். ஏன்னா லாபஸ்தானம் இன்றைக்கி வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்னதாக கடுகு பொரியிற மாதிரி ஏதாவது பொரியும், அப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக சுப செலவுகள் இருக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, உரிமை கொண்டாடும் உறவை விட உறவு கொண்டாடும் நட்பே மிகச்சிறந்ததாகும். ஆமாங்க, சிலர்லாம் உறவுக்காரங்கன்னு நம்மளை சொல்லிப்பாங்க, சொந்தக்காரங்கன்னு வந்து நிற்பாங்க. ஆனால் ஏதாவது கேட்டு வாங்கி போகிறதுலையே குறியாக இருப்பாங்க. சொல்லுவாங்களே, அதான் கஞ்சி ஊற்றுறதுக்கு ஆள் இல்லைன்னாலும் கச்சை கட்டுறதுக்கு ஆள் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி சிலர்லாம் நடந்துப்பாங்க. ஆனால் அவங்களையெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு உண்மையிலேயே உறவுக்காக வரக்கூடியவர்கள், நம்முடைய நட்புக்காக வரக்கூடியவர்கள், நம்முடைய நலனுக்காக வரக்கூடியவர்கள் யார் அப்படின்னு தெரிந்து வைத்து கொண்டு அவர்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. சும்மா வாங்க, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் யாரோட உட்கார்ந்துருக்கிறாரு? குரு பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. ராஜா வீட்டு கண்ணுக்குட்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு யோகத்தை இப்போ எதிர்பார்க்கலாம். ஆனால் இதெல்லாம் உண்மை தான். குருவும் செவ்வாயும் ஒன்று சேர்ந்து 7ஆம் இடத்துல இருக்கிறது குருமங்கள யோகம். ரொம்ப வருஷமாக சொத்து பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் பற்றிரும். சகோதரர் நினச்சி கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு கூட பிறந்த அண்ணன், தம்பி, தங்க அவங்கெல்லாம் இப்போ செட்டில் ஆகக்கூடிய டைமு. அந்த மாதிரி யோகத்தையும் இந்த குருவும் செவ்வாயும் கொடுத்துட்ருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் இப்போ நெருக்கம் அதிகரிக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் அது கெடுக்கிற மாதிரி 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். ஏன்னா 4 தான் சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு இடம். இப்போ குருவும் செவ்வாயும் சந்தோஷத்தை கொடுத்தாலும் இந்த சனி பகவான் ஏதாவது ஒரு சிக்கலை கொண்டு வந்து அதை முழுசாக அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே இவர் கொண்டாந்து ஏதாவது ஒரு சிக்கலை உண்டு பண்ணுவார். அதனால் மனசுக்குள்ளார ரெண்டையும் தாங்கிக்கூடிய பக்குவமும் இப்போ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குதுங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் இருக்குது. 10ஆம் இடத்துல முக்கிய கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்தில் இன்றைக்கி நல்ல பேர் இருக்கும். சில முக்கியமான வேலைகளை சீக்கிரமாக முடித்து காட்டுவீங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கி நிம்மதி உண்டுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமார் தான். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
தனுசு ராசிக்காரர்களே, நம்பிக்கை உள்ளவர்கள் எந்த சூழ்நிலையையும் சாதகமாக்கி கொண்டு முன்னேறுகிறார்கள். ஆமாங்க, நம்பிக்கை தாங்க நமக்கு ஆதாரம். நம்ம மனசு முதல்ல நம்மளை நம்பணும். நாம் நல்லவங்க, நம்மால் எல்லாம் முடியும், நம்மால் எதையும் செய்து காட்ட முடியும் அப்படின்னு நம்ம மேலே முதல்ல நம்பிக்கை வரணுங்க. அதுக்கு பிறகு தான் நாம் அடுத்தவங்களை நம்பலாமா வேண்டாமாங்கிற முடிவுக்கு வர முடியுங்க. அதனால தாங்க தன் மீது நம்பிக்கை, தன்னம்பிக்கை அதிகம் உள்ளவர்கள் அந்த தன்னம்பிக்கையால் அடுத்தவங்க முடியாதுன்னு சொன்னதையும் முடித்து காட்டக்கூடியது சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால முன்னெல்லாம் வழியை வந்து பேசுகிறவங்க இப்போ நாம் வழியே போனால் கூட வழியை மாறி போயிடுறாங்க, கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, பேசவும் மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்குங்க. ஆனால் செவ்வாய் அதே 6ஆவது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால 2 நாளாக அப்படி இருந்தாங்க, அப்புறம் 3ஆம் நாள் அவங்களே வந்து பேசிட்டு போனாங்க அப்படிங்கிற நிலைமை ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. அதே போல் சகோதர வகையில் சில உதவிகள் கிடைக்கும். வீடு மனை விற்கிறது வாங்கிறது அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பேச்சுவார்த்தைகள் அதெல்லாமே இன்றைக்கி சுமூகமாக முடியுங்க. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி சூரியன் மறைஞ்சு கிடக்கிறதுனால பணப்பற்றாக்குறை, கடன் தொந்தரவு, இஎம்ஐயை ஒழுங்காக கட்டிட முடியுமாங்கிற ஒரு சந்தேகம் இதெல்லாம் இருந்தாலும் 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு திடீர் பண வரவு உண்டு. ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாகவும் பணம் வரும். அப்படி இருக்கிறதுனால வீண் பயம் தேவையில்லைங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஏன்னா சந்திரன் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட மடமடன்னு சில வேலைகளை எல்லாம் முடித்து கொடுத்துவீங்க. நல்ல பேரும் வாங்குவீங்க. பிள்ளைகளாலும் சின்னதாக ஒரு நிம்மதி எட்டி பார்க்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், சின்னதாக வேலை சுமையும் இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி உண்டுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, துன்பங்களை கண்டு அஞ்சாமல் இருப்பதே விரைவான முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். ஆமாம், எதை எடுத்தாலும் பிரச்சனை, எங்கே போனாலும் பிரச்சனை, என்னன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குதுன்னு பிரச்சனைன்னு எல்லாத்தையும் அடுக்கடுக்காக அடுக்கிக்கிட்டு போகிறத விட பிரச்சனைகளை எல்லாம் ஒரு சவால்களாக எடுத்துக்கொண்டு மேலே மேலே நாம் முன்னேறத்துக்கு முயற்சி பண்ணுறதுனால தான் எதை எடுத்தாலும் தடங்கள் வர்ற மாதிரி தெரியுது. சும்மா இருந்துட்டால் என்ன தடங்கள் வரப்போகுது? முயற்சி பண்ணி முன்னேறும் போது தான் தடங்கள் வரும் அப்படிங்கிற சூட்சுமத்தை புரிந்து வைத்து கொண்டு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவையெல்லாம் நமக்கு ஏற்றிவிடக்கூடிய ஏணிகள் என்று நினைத்து கொண்டு இடைவிடாமல் உழைத்து முன்னேறுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நீங்கள் நிதானமாக இருக்கணுங்க. அடுத்தவங்க விவகாரத்தில் மூக்க நுழைக்க வேணாம். உங்கள் குடும்ப விஷயத்தை நீங்கள் வெளியில் சொல்லிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஆறுதலுக்காக அடுத்தவங்கள்ட்ட நம்ம விஷயத்தை சொல்ல போய் அவங்க ஒரு 4-5 நாள் கழித்து வேறு மாதிரி அதை பெருசாக்கி சொல்லி அது மறுபடியும் நம்ம காதுக்கு வரும்போது நாம் அமைதியாக இருந்திருக்கலாமே, அவங்கள்ட்ட போய் சொல்லி இப்படி அவஸ்தைப்பட வேண்டியதாக இருக்கேங்கிற மாதிரி நினைக்கிறதெல்லாம் வேண்டாங்க. அதனால் ரகசியங்களை ரகசியமாக வச்சிங்க. கணவன் மனைவிக்குள்ளார அக்கறையில் சில சண்டை வரும், அதெல்லாம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. நான் யார் தெரியுமா, ஆஃபீஸில் எனக்கு எவ்வளோ மரியாதை தெரியுமா, வீட்டில் நீ என்னை இப்படி கேவலப்படுத்துறியே அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அலுவலகம் வேறு, வீடு வேறு அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு குடும்பத்தில் இருக்கிறவங்கள இன்றைக்கி அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:42 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதுக்கு பிறகு அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரம்பமாகுது. அதனால் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. வியாபாரம் இன்றைக்கி கொஞ்சம் சுமார் தான். உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன சவால்கள் இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே முன்கோபத்தை
கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, உண்மையிடம் அடைக்கலம் தேடுபவர்கள் பலத்தோடும் வெற்றியோடும் இருக்கிறார்கள். ஆமாங்க, எப்பயுமே எல்லா நேரத்திலையுமே நாம் உண்மையை பேசிட்டோம்னா நம்மை தேடி வெற்றி வர ஆரம்பிக்குங்க. ஆளுக்கு தகுந்த மாதிரியெல்லாம் பேசுகிறது உங்களுக்கு அறவே பிடிக்காதுங்க. இருக்கிறத பேசுவோம், அதனால் என்ன கிடைச்சாலும் அதை ஏற்றுப்போம் அப்படின்னு மனசாட்சியோடு இறை சாட்சியோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி வெற்றி அடையுங்க. உங்கள் ராசியை சந்திரன் பார்த்துன்னு இருக்கார். அப்படி இருக்கிறதுனால பலவித யோசனைகள் மனசுக்குள்ளார ஓடுங்க. எப்படியெல்லாம் நாம் சிரமப்பட்டுட்டோம், எப்படியெல்லாம் நாம் பல பிரச்சனைகளை கடந்து வந்தோம், அதெல்லாம் உள் மனசுக்குள்ளார இன்றைக்கி ஒரு பக்கம் ஓடின்னு இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 7.5 சனியில் ஜென்மச்சனி நடக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வரும். பிள்ளைங்களுக்கு உடம்பு போட்டு பாடாப்படுத்தின்னு இருக்கே, பிள்ளைகள் எப்போ தான் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருப்பாங்கன்னு தெரியலையே, ஒன்று போனால் ஒன்று அவங்க உடம்புக்கு எதாவது வந்துட்டே இருக்குங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. அதோடு மட்டும் இல்லாமல் பழைய நண்பர்கள் உறவினர்கள் வலிய சின்ன சின்னதாக பணம் கேட்டு அன்பு தொந்தரவுகளும் இன்றைய தினத்தில் கொடுப்பாங்க. திடீர் பயணங்களும் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் செலவுகள் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். சின்னதாக அலைச்சல் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் நட்பு வட்டம் பெருசாகும், புது அனுபவங்கள் கிடைக்கும், எல்லா வகையிலும் வெற்றியும் உண்டுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக கொஞ்சம் டென்ஷன் இருக்குங்க. அதே போல் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே வெற்றி அடையுங்க. வியாபார உத்தியோக விஷயங்களும் லாபகரமாக இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, ஒரு நல்ல புத்தகம் ஒரு நல்ல மனிதனுக்கு ஒரு பெரிய சொத்தாகும். ஆமாங்க, அதனால தாங்க வீடு இருக்குது, வண்டி வாகனம் இருக்குது, சொத்து பத்தெல்லாம் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு நல்ல புத்தகம் மாதிரி ஒரு மிகப்பெரிய சொத்து எதுவுமே கிடையாதுங்க. அதனால தாங்க பணம் காசுக்கு நீங்கள் முக்கியத்துவம் தருவீங்க. ஆனால் அதை விட அறிவு ஆற்றல் திறமை கொண்டவர்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் தரக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து வந்த வேலை அதெல்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு சாதகமாகும். வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. பார்க்காம போனவங்க இன்றைக்கி தேடி நலமாக இருக்கீங்களான்னு நலம் விசாரிச்சுட்டு போவாங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குதுங்க. வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது ரொம்ப விசேஷங்க. ஆனால் அதே நேரத்தில் சுக்கிரனும் புதனும் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் மறைமுக எதிர்ப்புகள் போட்டிகள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. பல வேலைகளை சீக்கிரமாக இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. அதே போல் எதிர்ப்புகள் எல்லாமே விலகும். கோர்ட்டு கேஸ் எல்லாமே சாதகமாகவே உங்களுக்கு முடியும். செவ்வாய் பலமாக இருக்கிறதுனால வீடுமனை வாங்கிறது விற்கிறது அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே மாதிரி விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குதுங்க. 7.5 சனியில் விரயச்சனிங்கிறதுனால காசு பணத்தை கண்ணாலே பார்க்க முடிய மாட்டேங்குது, எல்லாம் கரைஞ்சி போகுதேங்கிற மாதிரியான கவலைகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. சகோதர வகையிலையும் உதவிகள் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:45 மணிலேருந்து நல்லா இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்தே சுப செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய ராசிக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சந்திரன் இருக்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய நாள் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.